திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ந்த சனி பயிற்சி என்பது சனி பயிற்சி அல்ல. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. அண்ணாமலையார் சத்தியமா இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு பொய் உரைக்காமல் இருந்தாலே சனி பகவான் தொல்லை கொடுக்க மாட்டார். 7.5 பிடிக்கிறத பத்தி கவலைப்பட தேவையில்லை. விசுவாச வருஷம் வெற்றி வாய்ப்புகள் தொடங்க ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு. வெற்றி வாய்ப்புக்காக போராடி வெற்றியில் உச்சம் தொடும் ஒரு அற்புதமான ஆண்டு. தொழிலுக்கு வேலை கிடைக்கலன்னா இப்ப வேலை கிடைக்கும், ஆனா அது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கை கெட்டியது வாய் கெட்டாத ஒரு சூழல் தான் இந்த ஓராண்டு. பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. கண்டசனி வருமானத்தை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்கும், நண்பர்களை கொடுக்கும், தோழியை கொடுக்கும், தோழனை கொடுக்கும். வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி. கொஞ்சமா பொருளாதார கஷ்டம் இருக்கும், அலைச்சல், தோல் நோய், தொழில நஷ்டம், அதே போல கால் சம்பந்தப்பட்ட வலி, நடக்க முடியாத சூழல். இந்த ஆண்டுல மிகப்பெரிய வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி. பல டார்ச்சர் தாங்க முடியல. மரியாதை போச்சு, பணம் போச்சு, நான் ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராயிட்டேன், ஓட தயாராயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியும். எங்க போனாலும் கவனம் தேவை. வாகனத்துல கவனமா போகணும். ஏன்னா ஜென்ம சனியில கால் கையில அடிபட்டு போடும். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த ஆண்டு குரோதி வருடம் நிறைவு பெற்று தமிழ் விசுவாசு வருடம் பிறக்கிறது. இந்த விசுவாசு வருஷ பிறப்புல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இதுல 12 ராசிக்கான பலன்கள் என்ன என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க இருக்கிறோம். பொதுவா இந்த விசுவாச வருஷம் என்பது அண்ணாமலையார் ஆண்டு. போன வருஷம் குரோதி வருஷம் முருகப்பெருமானோட ஆண்டாக பிறந்தது. இந்த வருஷம் விசுவாசு வருஷம் அண்ணாமலையார் ஆண்டாக பிறக்கிறது. இந்த வருஷம் ஃபுல்லா ஆள போறது யாருன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். இந்த வருஷத்தின் ராஜாவாக வருவது சூரிய பகவான். அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இந்த ஆண்டை ஆண்டு பக்தி பெருக்கோடு அண்ணாமலையாருடைய கடாட்சம் கிடைக்க பெற்று நலமாக மக்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தான் இந்த விசுவாச வருஷம். இந்த ஆண்டுல 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த மேஷ ராசியில ஒரு குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாசம் 29ஆம் தேதியே 7.5 வந்துருச்சு அப்படின்னு ஒரு குழப்பம். அதே போல 2ஆம் இடத்துல தனக்காரனா இருக்க குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு போயிடுவாரு, அது ஒரு சிக்கல் அப்படின்னு ஒரு குழப்பம். ஃபர்ஸ்ட் இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு வந்துருங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ந்த சனி பயிற்சி என்பது சனி பயிற்சி அல்ல. அடுத்த ஆண்டு 6/3/2026 மாசி மாசம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி தான் உண்மையான சனி பயிற்சி. அதனால திருநள்ளாறு சனி பயிற்சி. அப்பதான் உங்களுக்கு 7.5 வருது. ஆனா இப்ப இருந்தே 7.5யோட தாக்கம் ஆரம்பித்து விடும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா 7.5யோட தாக்கம் ஆரம்பித்து விடும். அடுத்த ஆண்டு தான் 7.5, இப்ப இல்லை. அப்ப இந்த விசுவாச வருஷம் பழைய வாழ்க்கையில, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில எத்தனை தவறுகள் செய்திருந்தீர்களோ அதையெல்லாம் திருத்திக் கொண்டு வரக்கூடிய 7.5யில் சனி பகவான் தொல்லை கொடுக்காமல் இருப்பதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்டு. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. 7.5 ஆரம்பிக்கல, ஆனா 7.5யோட தாக்கம் ஆரம்பித்து விட்டது. அப்ப நாம என்ன பண்ணணும், நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி சரி செஞ்சுக்கிட்டா அடுத்த ஆண்டு 7.5 பிறக்கிறதுல நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல குரு பகவான் முயற்சி பயிற்சி ஸ்தானத்துக்கு போறார். குரு பகவான் முயற்சி பயிற்சி ஸ்தானத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்களை அலைந்து திரிந்து பயணம் செய்து கற்று பழைய பிரச்சனைகளை தீர்த்து புதிய வாழ்க்கைக்குள் நுழையக்கூடிய ஆண்டு.
இதோடு மேஷராசிக்காரர்கள் இறை வழிபாட்டுக்குள் முழுமையாக நுழையக்கூடிய ஆண்டு, பொய் பேசாமல் வாழ சத்தியம் செய்யக்கூடிய ஆண்டு. அண்ணாமலையார் சத்தியமா இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு பொய் உரைக்காமல் இருந்தாலே சனி பகவான் தொல்லை கொடுக்க மாட்டார். 7.5 பிடிக்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி தான தர்மம், உண்மையாக மனிதநேயத்தோடு நடந்து கொள்வது, இறை வழிபாட்டை விட சிறந்தது மனிதநேயத்தோடு நடந்து கொள்வது. இது எல்லாம் நீங்க மேஷராசிக்காரர்கள் 7.5 வரப்போற இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டுல உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். ராகு பகவான் 11ஆம் இடத்திற்கு நகர்ந்து மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடத்துக்கு நகர்ந்து, கேது பகவான் 5ஆம் இடத்திற்கு நகர்ந்து தர்ம கர்ம காரகனாக பிறவி பயனாக பல்வேறு நன்மைகள் மூதாதி ராசியோடு உங்களை திருத்திக் கொள்வதற்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. குலதெய்வ வழிபாட்டை செய்து உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு 7.5 அடுத்த வருஷம் நுழைங்க. இந்த ஆண்டை பொறுத்தவரை அண்ணாமலையார் வழிபாடு, உண்ணாமலையம்மன் வழிபாடு, கிரிவலம் செல்வது, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தில் அமாவாசையில் காலையில் சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய அஸ்தமனம் வரை இழுப்ப எண்ணெயில் மண் அகல் விளக்கில் சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி மூதாதிர அருளாசி பெறும்போது 11ஆம் இடத்தில் ராகு இருந்து உங்களை அத்தனை தொல்லையிலிருந்து காப்பாற்றுவார். பௌர்ணமி நாளில் மாலை சூரிய அஸ்தமனத்திலிருந்து காலை சூரிய உதயம் வரை நிலவு பொழுதுல மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு தாய் வழி குலதெய்வத்திற்கு விளக்கேற்றினால் அவர்களுக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து தர்ம கர்மக்காரனாக செயல்பட்டு உங்களுக்கு மூதாதிர அருளாசி கிடைக்கப்பட்டு உங்களுடைய தடைகளை உடைத்து கொடுப்பார். அப்ப இந்த ராகு கேது மூதாதிர அருளாசியாக இருந்து பல்வேறு லாபங்களை நடத்தி கொடுத்துடுவார் மேஷராசிக்கு. இந்த விசுவாச வருஷத்துல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்படி குலதெய்வத்துக்கு போக முடியல, வெளிநாட்டில் வாழ்றீங்க, வெளியூர்ல வாழ்றீங்கன்னா ஒரு அட்டையில உங்க குலதெய்வத்தோட பேரை எழுதி வச்சு அந்த அட்டைக்கு நீங்க தீபம் போட்டு விளக்கேற்றி வழிபடலாம். இல்லைன்னா அத்திப்பலகையில் உங்க குலதெய்வத்தோட பேரை எழுதி வச்சு அதற்கு அமாவாசை பௌர்ணமியில், அமாவாசையில் தந்தை வழி குலதெய்வம், பௌர்ணமியில் தாய் வழி குலதெய்வத்தை வழிபடும் போது மிகப்பெரிய வளமை கிடைக்கும். சனி தொல்லை கொடுப்பதை முழுமையாக தடுத்து விட முடியும். இப்படியாக வழிபட்டு இன்னும் 7.5 வரல, 7.5 தாக்கம் தான் ஆரம்பித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது இந்த விசுவாச வருஷம் அண்ணாமலையார் ஆண்டாக மிகப்பெரிய வளர்ச்சியை மேஷராசிக்காரர்களுக்கு வழங்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல பாக்கிய சனி, அந்த பாக்கிய சனியானது லாபசனியை நோக்கி நகர்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி பேர்ந்ததை நகர்ந்ததாத்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப நகர்கிறார். 1. 2வது, குரு பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரனா நகர்றார். ராகு பகவான் 10ஆம் இடத்துல பாக்கியக்காரனா நகர்றார். பாக்கியத்தில் இருந்த சனி பகவான் லாபத்துக்கும், லாபத்தில் இருந்த ராகு பகவான் பாக்கியத்துக்கும் மாறுறாங்க. அது மிகப்பெரிய லாபம். கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு நகர்ந்து தாய் வழி கர்மக்காரனாக செயல்பட்டு பல்வேறு லாபங்களை வாரி வழங்குவார். இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டு விசுவாச வருஷம் வெற்றி வாய்ப்புகள் தொடங்க ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு. இப்பல இருந்தே வெற்றி வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிச்சிடும். நேற்று வரல எனக்கு வாய்ப்புகளே கிடைக்கல, நல்லா வந்துட்டு இருந்து தடையா போச்சு, வருமானம் கட்டு போச்சு, வாடகை கொடுக்க முடியல, நிலையான தொழிலில் வளர்ச்சி ஏற்படல, பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டேன், பண பற்றாக்குறையில் மாட்டிக்கிட்டேன், கடன் வாங்கக்கூடிய சூழல், கடனை அடைக்க முடியல, நல்ல இடத்துல வேலை இருந்தது, அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வந்து நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல இடத்துல வேலை, அதுக்கான வருமானம், அதற்கான வாழ்க்கை, நல்ல சட்டை போடலாம், நல்ல செப்பல் போடலாம், நல்ல மனைவி அமைவார், நல்ல கணவன் அமைவார், பிள்ளைகள் படிப்பில் நல்லா ஜெயிப்பாங்க. அனைத்து கிரகங்களும்
சரியாக இருக்கக்கூடிய ஆண்டு. ஆனால் இப்போதான் தொடங்குது. முழுமையாக வர்றதுக்கு அடுத்த வருஷம்தான் 3/6/2026 தான் முழுமையான சனிப்பெயர்ச்சி. அதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு தான் முழுமையான வளர்ச்சி. இப்போ தொடங்குது. விசுவாச வருஷம் தொடக்கம், வெற்றி பயணம் தொடக்கம் என்று எடுத்துக்கொண்டு இந்த வெற்றி பயணத்தில் மேலே வெற்றி அடைவதற்கு நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் ஒரு முறையேனும் காசிக்கு போயிட்டு வந்துருங்க. காசிக்கு என்னால் போக முடியலப்பா, கவலை இல்லை, ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. ராமேஸ்வரம் போக முடியலப்பா, வீட்லேயே காசி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தினை மனசில் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வழிபாடு என்பது ரிஷபராசிக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். அப்ப ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை வெற்றிக்கான வாசல் திறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதால காசி விஸ்வநாதரையோ, விசாலாட்சி, ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தினி ராமேஸ்வரத்தில் அவர்களை வழிபட்டு இந்த ஆண்டில் அனைத்து நலங்களும் கிடைக்கப்பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த விசுவாச வருஷம் பல்வேறு யோகங்கள் கிடைக்கக்கூடிய வருஷம். எப்படின்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். 10ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 9ஆம் இடத்தில் வந்து தந்தை வழி கர்மக்காரனாக செயல்பட்டு பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஆண்டு. இதுல இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு நகர்ந்து விடுவார். ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தாலும் அக்டோபர் மாசத்துல வக்ரகதியில பலனை கொடுத்துருவாங்க. அப்ப இந்த ஆண்டை பொறுத்தவரை ஜென்ம குரு மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து சில பண நெருக்கடிகளை கொடுத்தாலும் ராகு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து லாபம், 10ஆம் இடத்தில் சனி பகவான் நகர்வது லாபம். அதே போல கேது பகவான் முயற்சி பயிற்சி ஸ்தானத்தில் அண்ணாமலையார் ஆண்டுல அண்ணாமலையார் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்மத்திலே உட்கார்றது சிறப்பு. அப்ப தந்தை வழி பாட்டிக்கு சில தொல்லைகள், தந்தை வழி பாட்டியோட உடல்நிலை பாதிக்கப்படும். சில அரசாங்க வகையில் இருந்த தொல்லைகள் நீங்கும். சில புதிதாக அரசாங்க வகையில் தொல்லைகள் வந்தாலும் அவைகளை ஜென்ம குருவாக குரு பகவான் இருந்து பார்வை பலனாக நீக்கி விடுவார். அப்ப பல்வேறு போராட்டங்களோடு உங்கள் தொழிலை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய ஆண்டு மிக சிறப்பா இருக்கு. ஆனா போராட்டங்கள் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நேற்று வரை வேலை இல்லை, இப்ப வேலை இருக்கு, வேலையில சில சங்கடங்கள் வருது. அவற்றை இறை வழிபாட்டோடு போராடி வெற்றி பெற தைரியத்தோடு இருந்து தைரியமாக செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மிதுன ராசியா இருந்தா ஒரு முறையேனும் திருவண்ணாமலை போய் அக்னி லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார்னு பார்த்துட்டு கிரிவலம் நடந்துட்டு வந்துடணும். இந்த ஆண்டு மிதுன ராசிகர்களுக்கு அக்னி லிங்கேஸ்வரர் அருளால் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கடாட்சத்தால் வெற்றி வாய்ப்புக்காக போராடி வெற்றியில் உச்சம் தொடும் ஒரு அற்புதமான ஆண்டு. அனைவருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு. என கடகராசிக்கு அஷ்டமத்து சனியானது முடிவை நோக்கி நகர்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி பேர்ந்துச்சுன்னா அதை நம்பிட்டு இருக்கக்கூடாது. வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இப்ப என்ன பண்ணுன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பேர்ந்தது என்பது உங்க அஷ்டமத்து சனியுடைய தாக்கத்தை குறைத்து விடும். பெரும்பகுதி தாக்கத்தை குறைச்சி லாபத்தை நோக்கி நகர்ந்துடும். நேற்று வரலுக்கு வேலை கிடைக்கலன்னா இப்ப வேலை கிடைக்கும், ஆனா அது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க.
இடமாற்றம் கிடைக்குதுன்னா இடமாற்றம் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்காது. அப்போ கை கெட்டியது வாய் கெட்டாத ஒரு சூழல் தான் இந்த ஓராண்டு. இதில் குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு விரயம். அப்போ விரைய செலவு செய்யணும். வரக்கூடிய சொற்ப வருமானம் விரைய செலவாக போகுதே, கடன் அடைக்கிற மாதிரி ஆகுதே, உடம்பு வைத்தியம் பண்ணுற மாதிரி ஆகுதே அப்படின்ற வருத்தம். அதே போல் ராகு பகவான் அஷ்டமத்தில் இருப்பது கொஞ்சம் கஷ்டம். அதே சமயத்தில் தனக்காரகனாக 2ஆம் இடத்திலேயே கேது பகவான் இருப்பது லாபம். அப்போ திருக்காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய ஞான பிரசனாம்பிகை, திருக்காளஹஸ்தி ஆந்திரா மாநிலம் திருக்காளஹஸ்தி நீங்கள் போனீங்கன்னா காளஹஸ்தீஸ்வரனாக இருப்பது ராகு பகவான், கேது பகவானாக இருப்பது அம்பாள். அவள் தான் ஞான பிரசனாம்பிகை. அந்த ஞான பிரசனாம்பிகை வணங்கி அவளிருந்து அருளாசி கிடைக்கப்பெற்று புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அஷ்டமத்து சனியோட தாக்கம் குறைந்த நேரத்தில் உங்களை முழுமையாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஆண்டு. இப்படி சரி செய்யும் போது அடுத்த ஆண்டு வரக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சி. கரெக்டாக பிளான் பண்ணுங்க, கரெக்டாக போய் காளஹஸ்தி போய் ஞான பிரசனாம்பிகை தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு புத்தி தெளிவு பிறக்கும். அதன் மூலியமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து எதிர்காலத்தில் யோக சனி காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அத்தனை லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த விசுவாச வருஷ ஆண்டு. அனைவருக்கும் ஞான பிரசனாம்பிகை அருளால் இந்த ஆண்டு நலமாக வளமாக அனைத்து நன்மைகளும் கிடைத்து வாழ வாழ்த்துக்கள். சிம்மராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு. சிம்மராசிக்கு பல்வேறு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. ஏன்னா சிம்மராசிக்கு ராசியிலேயே கேது பகவான் வந்து அமர்கிறார். அப்படி இருந்தாலும் சனி பகவான் அஷ்டமத்து சனியாக அமர்கிறார். ஆனால் அஷ்டமத்து சனி இன்னும் வரல அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போதான் உள்ள தொடங்குறாரு. அடுத்த வருஷம் தான் அஷ்டமத்து சனி. அப்போ விசுவாச வருஷத்தை நீங்கள் ஓட்டிடலாம். ஆனால் தலைவலியாக கேது பகவான் ராசியிலே ஏறி அமர்வது, 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்வது, இதெல்லாம் சேர்ந்து பல தலைவலியான விஷயங்களை இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து அஷ்டமத்து சனி வருவதற்குள்ளே உங்களை நீங்கள் சரி செய்யக்கூடிய ஆண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகணும். ஒரு முறையேனும் மைசூர் சாமுண்டீஸ்வரி போய் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்னன்னு ஒரு பேப்பரில் எழுதி சார்ட்டு போட்டு வச்சுக்கணும். சார்ட்டு போட்டு வச்சுட்டு உங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டா இந்த விசுவாச ஆண்டு வரக்கூடிய அஷ்டமத்து சனி அடுத்த வருஷம் 6/3/2026 திருநள்ளாறு சனி பயிற்சியில் தொடங்கும். அப்போ இந்த கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி ஜென்மத்திலே உட்கார்ந்து புத்தி தெளிவை கொடுத்து உங்களை சரி செய்யக்கூடிய ஆண்டு. அதற்கு மைசூர் சாமுண்டீஸ்வரி துணை புரிவாள். மைசூர் சாமுண்டீஸ்வரி அருளால் அனைத்து விஷயங்களையும் ஒருநிலைப்படுத்தி தொல்லைகளை தொலைத்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு. 6ஆம் இடத்து சனியை நிறைவு செய்து 7ஆம் இடத்துக்குள்ள சனி போறாரு. இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அடுத்த வருஷத்தில் முழுமையாக 7ஆம் இடத்து சனியானது வந்துவிடும். கண்ட சனி வருமானத்தை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்கும், நண்பர்களை கொடுக்கும், தோழியை கொடுக்கும், தோழனை கொடுக்கும், பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்ய வைக்கும், பார்ட்னர்ஷிப்பில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், அயல்நாட்டு பயணம், திடீர் திருமணம், பொருளாதார வளர்ச்சி, திடீரென்று பணப்பெருக்கம் ஏற்படுவது, உறவுகளால் லாபம். ஆனால் குடும்பத்தில் சண்டை வந்துடும். ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை, அடுத்த ஆண்டு சனி பயிற்சியில் தான், விசுவாச வருஷத்துடைய கடைசியில் தான். விசுவாச வருஷம் மாசி மாதம்தான் சனி பெயர்கிறார். அப்போ இந்த விசுவாச வருஷத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு நகர்ந்து விடுவார். அது ஒரு லாபம். 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு நகர்ந்து விடுவார். நிழல் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு சென்று வெற்றி வாய்ப்புகளை தந்துவிடும். குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு நகர்ந்தாலும் அக்டோபர் மாதத்தில்
உங்களுக்கு 11ஆம் இடத்துல வக்ரம் அடைவார், அது ஒரு லாபம். இப்படியாக லாப நஷ்டங்கள் கலந்து வந்து அடுத்து வரக்கூடிய 7ஆம் இடத்து சனியுடைய லாபத்தை முழுமையாக அனுபவிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டு. அப்ப இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த விசுவாச வருஷத்துல பல்வேறு லாபங்களை அடைய முடியும். இந்த விசுவாச வருஷத்துல ஒரு முறையேனும் திருவனந்தபுரம் சென்று பத்மநாத சுவாமியை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த விசுவாச வருஷம் மிகப்பெரிய லாபம் அடைந்து வரக்கூடிய 7ஆம் இடத்து சனியுடைய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கல்ல துலா ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு. ஏன்னா அஷ்டமத்து குருவானப்பட்டவர் நிறைவு பெறுகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு. மே மாதம் 11ஆம் தேதியே 9ஆம் இடத்து குரு ஓடிப்பனனுக்கும் 9ல் குரு. வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி. அதே சமயத்தில் 6ஆம் இடத்து கடங்கார சனியானப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துருவார். அடுத்த ஆண்டு அதாவது விசுவாச வருஷத்தில் மாசி மாதத்தில் 6/3/2026 உங்களுக்கு கடன்கார சனி தொடக்கம். அப்போ குரு பகவான் கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்து லாபத்தை பயன்படுத்தி நியாயமாக கடன் வாங்கி உங்களுடைய தொழிலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆண்டு, உங்களுடைய குடும்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆண்டு, திருமணம் கைகூடும். மிக முக்கியமாக தொழிலில் வளர்ச்சி, வருமான பெருக்கம், வாகன யோகம், இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த விசுவாச ஆண்டு. இந்த வருஷத்தில் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தால் ஒரு முறையேனும் ஆந்திர மாநிலம் மந்திராலயம் சென்று ராகவேந்திரர் தரிசனம் செய்து ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய திரும ரதாயுஷ பதிதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக என்று அவருடைய ஸ்லோகத்தை சொல்லி வணங்கிக் கொள்ளும்போது இந்த ஆண்டு வளர்ச்சி பாதைக்கு செல்லும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும். விருச்சிகராசிக்காரர்கள், விருச்சிகராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு. ஏன்னா இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து அலைச்சல், தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு, மீன் மன வருத்தம், எதை தொட்டாலும் தோல்வி என்று இருந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகரக்கூடிய ஆண்டு. அதே போல குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து அஷ்டமத்து குருவாக நகர்ந்தாலும் அக்டோபர் மாசத்துல 9ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து விடுவார். அப்ப கொஞ்சமா பொருளாதார கஷ்டம் இருக்கும். இப்ப இது வரைக்கும் தொழில் அமையல அப்படின்னு விருச்சிகராசிக்காரர்கள் இருந்தால் இப்ப தொழில் அமையும். ஆனா அந்த தொழிலுக்கான பொருளாதாரம் கிடைக்காது, பணம் கிடைக்காது. நல்ல வேலை வைக்குது, நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலைக்கு போகிறதுக்கு பணம் இல்லை. நல்ல ஒரு தொழில் நிறுவனம் நடத்த போகிறேன், ஆனால் அதுக்கு தொழிலை ஆரம்பிப்ப பணம் இல்லை என்று குழப்பத்தை தந்தாலும் உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் சாதகமாக வந்து லாபத்தை தந்து விடுவார். அதே போல் மாசி மாதம் அடுத்த ஆண்டு மார்ச்சில் பெறக்கூடிய சனி 6/3/2026 லாபத்தை தந்து விடுவார். அப்போ தொழிலை அமைத்து கொள்ள போராடக்கூடிய ஆண்டு. இப்போ இருந்தே நீங்கள் தொழிலுக்கு தொடங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பண கஷ்டம்லாம் இருக்கும், அதெல்லாம் மாறி தொழிலை வைத்து அடுத்த வருஷம் பிழைக்கக்கூடிய ஆண்டு. அப்போ இந்த வருஷம் தொழிலை அமைத்து தொழிலுடைய வளர்ச்சிக்காக போராடக்கூடிய ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த ஆண்டில் ஒரு முறையேனும் திருத்தணி சென்று தணிகாசல மூர்த்திக்கு ஒரு கிருத்திகை அர்ச்சனை செய்து விட்டு வந்துட்டீங்கன்னா, நேரம் கிடைக்கும் போது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் நடந்துட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் உங்கள் வாழ்க்கை தொழில் அனைத்தும் சிறக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு. ஏன்னா தனுசு ராசிக்கு இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்து அலைச்சல், தோல் நோய், தொழிலில் நஷ்டம், அதே போல் கால் சம்பந்தப்பட்ட வலி, நடக்க முடியாத சூழல்
பொருளாதார நெருக்கடி, வீண் கடன், இது எல்லாத்தையும் கொடுத்துச்சு. 7.5 கூட நான் இவ்வளவு கஷ்டப்படலையே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே இந்த விசுவாச வருஷத்தினுடைய தொடக்கத்திலே மாறப்போகுது. ஏன்னா மே மாதம் 16ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போறாரு. குரு லாபம். அதே மாதிரி ராகு பகவான் 4ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு வருகிறார். திடீர் முயற்சி பலிதம் ஆயிடும். சும்மா ட்ரை பண்ணப்பா, டக்குன்னு எனக்கு கிளிக் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த விசுவாச வருஷம் தனுசு ராசி. அப்ப தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, திடீர் முயற்சி கூட வெற்றி பெறும், அலைச்சல் குறையும். 4ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவான் வீடு, மண்மனை, தாயார் உடல்நிலையை சரி செய்யக்கூடிய ஆண்டு. இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்து தொழில் செய்யக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டுல தனுசு ராசிக்காரர்கள் சித்ரா பௌர்ணமி நாள்ல கிரிவலம் நடந்துட்டு வந்துருங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அண்ணாமலையார் அள்ளி கொடுக்கக்கூடியவர். இந்த ஆண்டு அண்ணாமலையாரோட ஆண்டு. இந்த ஆண்டுல தனுசு ராசிக்காரர்கள் சித்ரா பௌர்ணமியில கிரிவலம் நடக்கும்போது, கார்த்திகை தீபத்தப்ப கிரிவலம் நடக்கும்போது, இந்த ஆண்டு இதுவரை உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அதையெல்லாம் கிடைக்க செய்யும் ஆண்டாக அமையும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அண்ணாமலையாருக்கு கிரிவலம் நடந்து பல்வேறு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் ஆண்டாக இந்த ஆண்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்களே, மகர ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு. ஏன்னா மகர ராசிக்கு 7.5ஆனது திருக்கணித பஞ்சாங்கப்படி நிறைவு பெற்றது என்று சொன்னாலும், பாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு நிறைவு பெறல. 6/3/2026 விசுவாச வருஷம் மாசி மாசம் தான் நிறைவு பெறுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆனா 7.5 தாக்கம் முழுமையாக குறைந்து விடும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்வார் மே மாதம் 11ஆம் தேதி. அதே போல ராகு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு நகர்வார். கேது பகவான் சிம்ம மனையேறி அமர்வது என்பது சிறப்பு. இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டுல மிகப்பெரிய வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி. 7.5 எல்லாம் கையை விட்டு போச்சு. நான் ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருந்தேன், காலி. ஓனரா இருந்தேன், இப்போ ஒர்க்கரா இருக்கேன். ஒரு கம்பெனியில் நல்ல முதலாளி ஸ்தானத்தில் இருந்தவன், நான் நல்ல ஒர்க்கராக இருந்தேன், இப்போ வந்து லேபர் ஆயிட்டேன் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு விட்டதெல்லாம் விட்டுருங்க, போனதெல்லாம் போச்சு விட்டுருங்க. இப்போ வாழ்க்கையில் பல்வேறு லாபங்கள் கிடைக்கும் இந்த விசுவாச வருஷத்தில். அவற்றை எல்லாம் சரியாக பின்பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அது போச்சு இது போச்சுன்னு புலம்பாம இருக்கக்கூடியதை சரியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த விசுவாச வருஷம். மகராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் தர்மபுரி போய் அதியமான் கோட்டையில் இருக்கிற தட்சணகாசி காலபைரவருக்கு சனிக்கிழமை அதிகாலையில் 6 to 7 குளிகை நேரத்தில் அர்ச்சனை செய்து விட்டு வந்துருங்க. உங்களுடைய 7.5 பெரும்பகுதி குறைஞ்சிரும். 7.5 முடிவுக்கு வந்துருச்சு, அடுத்த ஆண்டோட முடிஞ்சிரும். இப்போ 7.5 முடிவு பெற்ற பிறகு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய திறன் தரும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கு. ஏன்னா ஜென்ம சனி நிறைவு நோக்கி வருதுப்பா. பல டார்ச்சர்ப்பா, தாங்க முடியல. மரியாதை போச்சு, பணம் போச்சு, வாழ்க்கையில் எல்லாமே போய் ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்கு என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர். ஏன்னா கும்பராசிக்காரர்கள் மரியாதைக்கு ஆசைப்படக்கூடியவர்கள். அப்படியாப்பட்டவர்களுக்கு கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனத்தை நோக்கி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும், பாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 தான் விசுவாச வருஷம் மாசி மாசம்தான். அப்ப இப்ப இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இறை வழிபாட்டை மேற்கொண்டு ஜென்மசனியுடைய தாக்கத்தை குறைத்து பாத சனியை நோக்கி நகரக்கூடிய இந்த சூழல்ல ஒரு முறையேனும் திருநள்ளாறு போய் நலத்தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு தர்பாரணீஸ்வரர் உள்ள இருக்க சிவனுக்கு பேர் என்ன, தர்பாரணீஸ்வரர் சிவனை வழிபட்டு
அதுக்கப்புறம் கருநீல மலர்களை சனி பகவானுக்கு சாத்தி விட்டு வர வழியில் மாயவரத்தில் இருக்கிற மேதா தட்சிணமூர்த்தியை வணங்கிட்டு வரும்போது ஜென்ம சனி காலம் நிறைவு பெறும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் காலபைரவர் வழிபாட்டை செய்யணும். 7.5 சனினா என்ன பண்ணிடும்? பாவத்துக்கு சனி பகவான் தண்டனை கொடுப்பார். அப்ப அந்த பாவத்தை ஒத்துக்கணும், தப்பு ஒத்துக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும், தரக்கூடிய தண்டனை ஏற்றுக்கொள்ளணும், உங்களை திருத்திக் கொள்ளணும். அதுதான் சனி பகவான் விரும்புவது. உங்களை தாழ்த்தி கொள்ளும் போது உயர்த்தப்படுவீர்கள் அப்படின்றதுதான் சனி பகவானே தத்துவம். அப்ப இந்த விசுவாச வருஷத்துல ஒரு முறையேனும் திருநள்ளாறு சென்று தர்பாரணீஸ்வரர் வழிபட்டு ஜென்ம சனியை நிறைவேற்று பாத சனிக்குள் சென்று உங்கள் வாழ்க்கையில் சனியுடைய தாக்கத்தை குறைத்து நலமாக வாழ வாழ்த்துக்கள். மீனராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அற்புதமா இருக்கு. ஏன்னா இந்த ஆண்டு பிறக்கும் போதே பாருங்களேன், உங்களுடைய ராசியிலே உச்சமடையக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியில், ராகு பகவான் உங்க ராசியில, புதன் பகவான் உங்க ராசியில, குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். எவ்வளவு பெரிய லாபம்! தாய் வழியால் லாபம், அலைச்சலுக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற வருமானம். ஏன்னா உழைப்பின் நாயகன், வேர்வையின் நாயகன் யாரு? சனி பகவான் இல்லையா? நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணா, உங்களை உண்மையாக அர்ப்பணித்து உழைத்தால் சனி பகவான் மாதிரி யாராலையும் கொடுக்கவே முடியாது. 7.5 வந்துட்டா கவலையே படக்கூடாது. 7.5 வந்துச்சுரா, ரைட்டா, நான் உழைக்க தயாராகிட்டேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராகிட்டேன், ஓட தயாராகிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஜென்ம சனி காலமானது தொடங்குது அப்படின்னு சொல்லும்போது முழுமையாக தொடங்கல. 6/3/2026 விசுவாச வருஷம் மாசி மாசம் 13ஆம் தேதி தான் தொடங்குறார். இப்ப இல்லை. அதனால இப்ப இருந்தே ஜென்ம சனியுடைய தாக்கம் இருக்கும். எங்க போனாலும் கவனம் தேவை, வாகனத்துல கவனமா போகணும். ஏன்னா ஜென்ம சனியில கால் கையில அடிபட்டு போடும். எலும்புக்காரகன் சனி பகவான், எலும்பை ஒடிச்சு குடிச்சு விட்டுருவார். ஜாக்கிரதையா இருக்கணும். நிதானமான பயணம், காலபைரவர் வழிபாடு. ஏன்னா சனி பகவான் போலீஸ்கார மாதிரி நம்ம தவறுக்கு ஏற்ப தண்டனை கொடுத்து விடுவார். காலபைரவர் வந்து வக்கீல் மாதிரி. அப்ப காலபைரவர் துணையோடு போகும்போது அந்த தண்டனையிலிருந்து உங்களை காத்து ரட்சித்து விடுவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? காலபைரவர் வழிபாட்டை செய்யணும். ஒரு முறையேனும் நீங்க மீன ராசியாக இருந்தால் காசிக்கு போக வாய்ப்பு கிடைத்தால் காசியில் போய் காசியில் காலபைரவரை வழிபட்டு விட்டு வந்து விட வேண்டும். இல்லைனா சேலம் ஆத்தூரில் இருக்கக்கூடிய ஆரகலூர் அஷ்டபுஜ காலபைரவர், காரைக்குடி அருகே இருக்கக்கூடிய வைரவன்பட்டியில் இருக்கக்கூடிய காலபைரவர், சீர்காழியில் இருக்கக்கூடிய சடனார் கோயில் இருக்கக்கூடிய காலபைரவர், தர்மபுரி அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய தட்சிணகாசி காலபைரவர், இப்படி புகழ்பெற்ற காலபைரவர் ஸ்தலத்திற்காக சென்று வழிபட்டு உண்மையாக உழைக்கும் போது இந்த ஆண்டு அப்படி கொடுத்துருவார். 7.5 சனியில் இல்லை ஒன்றும் பண்ணாதுடா, நான் உழைக்க தயாராகிட்டேன், உண்மையை பேச தயாராகிட்டேன், நான் தவறுகளை ஒத்துக்கொள்ள தயாராகிட்டேன் என்று சொன்னால் இந்த விசுவாச வருஷம் மிக சிறப்பாக இருக்கும். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க. ஒரு முறை இந்த விசுவாச வருஷம் அண்ணாமலையார் ஆண்டு, இந்த ஆண்டில் கிரிவலம் போயிட்டு கடைசியாக ஈசானிய லிங்கம், சனிதோஷத்தை போக்குவதற்காக சிவபெருமான் எடுத்த ஒரு லிங்க வடி வந்தால் ஈசானிய லிங்கம். அந்த ஈசானிய லிங்கத்திற்கு சனிக்கிழமை அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் 7.5 சனியிலும் பல்வேறு லாபங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக மீனராசிக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் ஈசானிய லிங்கத்தை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். இந்த விசுவாச ஆண்டுல பொது பலன்கள்
12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இந்த விசுவாச ஆண்டு, அண்ணாமலையார் ஆண்டு, எந்த ராசி தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும், ஜோதிடத்தை நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும், உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரை அண்ணாமலையாரை நினைச்சுக்கோங்க, வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சிடும். அனைவரும் அண்ணாமலையார் அருளால் விசுவாச வருஷத்தில் நலமாக வளமாக வாழ்ந்து அண்ணாமலையார் அருளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.